விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்ற ஆனை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேண பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுந்தான் அம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல கமலை அஜபானடன தியாகராஜ பெருமான் திருவருளாலும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளும் துணை நிற்க தொடர்ச்சியாக 4 மாதங்களாக இந்த சித்திரக்கதைகள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய 16வது வார நிகழ்ச்சியிலே இருக்கிறோம். 16 வாரங்கள் 14 நிகழ்ச்சிகள் இறைவன் திருவருளால் 4 மாதங்களும் வாரம் ஒரு முறையேனும் சந்திக்கும்படியாக நம்மை பணித்துள்ளது. அதன்படி சமயம் சார்ந்தும் விழாக்கள் சார்ந்தும் கோயிலிலே நடைபெறக்கூடிய விரதங்கள் இவற்றை குறித்தும் புராண இதிகாச செய்திகளை தொகுத்து அது குறித்த விஷயங்களை ஓவியமாக நண்பர் விஷ்ணுராம் அவர்கள் வரைய ஈசனுடைய திருவருளால் இவற்றை நாம் சிந்திக்கும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. அந்த வரிசையில் பிரபலமாக வழங்கி வரும் விழாக்களையும் அத்தனை தூரம் பிரபலம் அடையாத சில விழாக்களையும் பற்றி கலந்தபடிதான் பார்த்து வருகிறோம். சென்ற மாதம் முழுவதும் திருவாரூர் தியாகராஜ சுவாமியினுடைய உற்சவத்திற்காக இன்று ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் திருப்புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்தில் சற்றேறக்குறைய 20 ஆண்டுகள் கழித்து மிக விமர்சனையான முறையிலே குடமுழக்கு கும்பாபிஷேக பெருவிழா நடைபெறவிருப்பதால் மூவர் முதலிகளால் பாடல் பெற்ற தேவார தலங்களிலே காவேரி வடகரை தலத்தில் 16வது திருத்தலமாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலத்தினுடைய வைபவங்களை ஓரிரு வாரங்கள் சிந்திக்கலாம் என்று நினைத்திருந்தோம். திருவருள் கை கொடுக்க புள்ளிருக்கு வேளூர் என்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலத்தினுடைய சிறப்புகளை சிந்திக்கும் விதமாகவும் அடுத்த 2 வாரங்கள் வரையில் கூட இந்த நிகழ்ச்சி இருக்கும். திருப்புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த தலத்திற்கு ஈசன் வந்து சேர்ந்த விதத்தை, அந்த ஸ்தலத்தின் புராணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் முதல் வார நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியிலே வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்தினுடைய ஸ்தல புராணத்தை சிந்தித்து அதன் பிறகு மேற்படி அந்த ஆலயத்தின் சிறப்புகளை வரும் வாரங்களிலே பார்க்கலாம். அந்த ஸ்தலபுராணம் கூறும் செய்தியின் கருப்பொருளை அன்பு நண்பர் விஷ்ணுராம் அவர்கள் இப்பொழுது ஓவியமாக தீட்டி காட்டுவார். புள்ளிருக்கு வேளூர் பெருமானை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், இந்த தலத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய 3 பதிகங்களிலே ஒன்றாக இருக்கும் அப்பர் பெருமானுடைய பதிகத்திலே வரும் பிரபலமான பாடலை சிந்தித்தால் இந்த தலத்தின் சிறப்பு என்ன என்பது எளிதாக புரிந்துவிடும். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீ எழுத்தின் சிலை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. இது அப்பரடிகளினுடைய தேவார். மிக தெளிவாக இந்த தலத்தின் பரமன் புரிந்தருளும் அருள் விளையாட்டை தெளிவுபடுத்துகிறார் இந்த 4 வரி பதிக பாடலால். வாராத செல்வம் வருவிப்பான் என்றும் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் என்றும் பரமனை அழைக்கிறார். இந்த 2ம் மிக முக்கியமான விஷயங்கள். இந்த தலத்திலே உறையும் சிவபரம்பொருளுக்கு வைத்தியநாத சுவாமி என்று பெயர். அம்பிகை வாலாம்பிகையாக தையல் நாயகியாக விளங்குகிறாள். இந்த தலத்தின் சிறப்பு மூர்த்தியாக முத்துக்குமார சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். க்ஷேத்திர விநாயகராக கற்பக பிள்ளையாரும் இந்த ஸ்தலத்திலே சிவபெருமானை வழிபட்டு பெயர் பெற்ற பக்தமூர்த்தமாக 9 கிரகங்களில் ஒன்றாக இருக்கும் செவ்வாய் கிரகமும் விளங்க காண்கிறோம். வேப்ப மரத்தை ஸ்தலவிருட்சமாக கொண்டதும் சித்தாமிர்த தீர்த்தம் தொடக்கமாக பல தீர்த்தங்களை பெருமையாக தன்னிடத்தை கொண்டதுமாக இருப்பது புள்ளிருக்கு வேளூர் திருத்தலம். இப்படி மூர்த்தி, தீர்த்தம்,
தலம் எல்லாம் மிகச்சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய பெருமை மிகுந்த ஆலயம் புள்ளிருக்கு வேளூர் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமியினுடைய ஆலயம். புள்ளிருக்கு வேளூர் தேவஸ்தானமானது தமிழும் சைவமும் இரு கண்களென போற்றி வளர்க்கும் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனத்தின் அருளாட்சியிலே விளங்கி வர காணலாம். சைவ ஆலயங்களில் ஆதீனங்களினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்று. சமயங்களெல்லாம் தலைமை சமயமாக விளங்கும் ராஜசமயமாக விளங்கும் சைவ சமயத்திற்கு விளங்கக்கூடிய ஆதீனங்களில் மிக தொன்மை வாய்ந்ததும் சற்றேறக்குறைய 27 தேவஸ்தானங்களை தன்னுடைய நிர்வாக கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பதும் பல அருளாளர்கள் அலங்கரித்ததும் ஆகிய ஆட்சி பீடத்தோடு நிறைந்த தருமை ஆதீனம், தருமையும் கமலையும் விரிதமிழ் கூடலும் என்று இந்த 3 தலங்களிலும் அருளாட்சியை விரித்து பரப்பி எழுஞான கட்டிலில் அமர்ந்து அடியார்களுக்கு ஞானோபதேசம் செய்து வரக்கூடிய தர்மயாதீனத்தின் நிர்வாகத்தின் கீழ் இந்த திருத்தலம் விளங்குகிறது. புள்ளிருக்கு வேளூர் என்ற பெயரே மிக அழகான ஒரு பெயர். இந்த தலத்தின் புராணத்தை தெளிவுபடுத்தக்கூடிய பெயர். புள்ளிருக்கு வேளூரானை போற்றாது ஒரு நாளும் கழியக்கூடாது என்று ஆசைப்படுகிறார் அப்பரடிகள். பரம்பொருளோடு பேசும் நிலைக்கு உயர்ந்த அவ்வடியார் பெருமக்களும் மனம் லயித்தும் மனம் ஒன்றியதுமாக இருந்த திருத்தலங்கள் பல. அதில் அப்பரடிகள் ஒரு நாள் பொழுதும் ஒருவேளையேனும் புள்ளிருக்கு வேளூர் பரமனை பாடாது காலத்தை போக்குவேனோ என்று கூறுகிறார். அப்படியாயின் சைவ நெறியை சார்ந்த அடியார்கள் எல்லோரும் ஒரு நாள் ஒரு முறையேனும் நினைந்து பார்க்க வேண்டிய சீர்மை பெற்றது புள்ளிருக்கு வேளூர் திருத்தலம். அத்திருத்தலத்திலே உரையும் சிவபரம்பொருள் வைத்தியநாதராக நோயுற்ற அடியார்த்தம் நோய்க்கு மருந்தாக விளங்குகிறார். ஆனால் அப்பரடிகள் இந்த பதிகத்தில் இந்த பாடலிலே தீராத நோய் தீர்த்தருள வல்லான் என்று ஒரு சிறப்பாக பெருமைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய காலங்களில் அறிவியலில் மருத்துவ அறிவியல் குறிப்பாக இத்தனை தூரம் வளர்ந்த பிறகு எல்லா நோய்க்கும் ஏதோ ஒரு மருந்தை வைத்திருக்கிறோம். அது வேறொரு நோயை உண்டு பண்ணி கொடுக்கும், அதை தீர்க்க மற்றும் ஒரு மருந்து, அதற்கு ஒரு நோய், அதிலிருந்து ஒரு மருந்து என்று இது ஒரு சுழற்சியாக செல்லும். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்பரடிகள் காலத்தில் இருந்தே கூட எத்தனையோ நோய்களுக்கு மருந்து சொல்லி வந்த விதமும் மக்கள் உற்ற பிணிக்கு வைத்தியம் செய்வதற்கு என்று சமூகத்திலே முக்கிய அந்தஸ்தை வகித்த சமுதாயங்களாக இப்படி பண்பட்ட நிலையிலே இருந்து வர தீராத நோய் என்று ஒரு நோய் உண்டா என்பது கேள்வியாகிறது. ஏன்னா இந்த பரமன் தீராத நோய் தீர்த்தருளுபவன். தீராத நோய் எது? எந்த நோய்க்கு யாராலும் மருந்து தர முடியாது? இப்படி ஒரு கேள்வியை முன்வைத்தால் எந்த ஒரு நோயையும் குணப்படுத்துவதற்கு அடிப்படையாக சில தேர்வுகள் எல்லாம் செய்து அதிலே பெறக்கூடிய நிலைப்பாடுகளை உணர்ந்து இதற்கு இந்த மருந்து சரிபடும் என்றும் இது இந்த நோய் இதன் காரணத்தால் விளைந்தது, அதை சரி செய்ய இதுதான் மருந்தாகும் என்று பார்ப்பது மருத்துவ முறை. ஆனால் தீராத நோய் என்று 7ஆம் நூற்றாண்டிலே அப்பரடிகள் ஒரு நோய்க்கு சான்றிதழ் வழங்குகிறார். அப்படி தீர்க்க முடியாத நோய் எது என்று பார்த்தால் இன்று வரையிலும் எத்தனை மருத்துவர்கள் வந்தாலும் எத்தனை தூரம் அறிவியல் வளர்ந்தாலும் பிறவிப்பினி பிறப்பு நோய் ஆகிற நோய்க்கு மருந்து சொல்லுவார் இல்லை. இதற்கு மருந்து சொல்லக்கூடிய ஒருவனாக விளங்குபவன் பரமனன்றி மற்றொருவர் இல்லை. சிவபெருமானுடைய அருளால் அன்றி பிறவி நோய்க்கு மருந்து சொல்லுதல் யாராலும் முடியாது. பிறந்தும் செத்தும் மீண்டும் கருவில் புகுந்தும் பிறந்தும் செத்துமாய் இந்த சுழற்சியிலிருந்து நம்மை காத்து கொடுத்தல் வேறு எந்த வைத்தியராலும் முடியாது. அதற்கு ஒரு மருந்து சொல்ல சிவபரம்பொருளால் மாத்திரமே அது முடியும். ஆனால் வைத்தீஸ்வரன் கோவிலில் பெருமான் வழங்கக்கூடிய மருந்து இவ்வுலகிலே வாழும் காலத்தில் நம்மை பீடிக்கக்கூடிய நம் உடலை சோதிக்கக்கூடிய பல ஆயிரம் நோய்களுக்கும் மருந்து கொடுத்தாலும் வேறு யாராலும் தர முடியாத ஒரு மருந்தையும் வழங்குகிறார். அது பிறவி பிணிக்காகிற மருந்து. அந்த மருந்தை தருகிறான். அதனால்தான் அப்பரடிகள் மிக தெளிவாக இதிலே தீராத நோய் தீர்த்தருள வல்லான், தீரா நோய் தீர்த்தருள வல்லான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். வேறு ஒருவராலும் எந்த காலத்திலும் தீர்க்க முடியாத நோய்க்கு மருந்து தருபவன். அதோடு கூட 2வது சிறப்பாக வாராத செல்வம் வருவிப்பானை என்று முதல் பாடுகிறார். முதல் அடியிலேயே வாராத செல்வம் வருவிப்பான் என்று சொல்லி அதன் பின் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் என்கிறார். இந்த செல்வமாவது எது? வேறு யாராலும் வழங்க முடியாத, வேறு எவரிடமிருந்தும் எளிதில் பெற முடியாத ஒரு செல்வத்தை புள்ளிருக்கு வேளூர் பரமன் வழங்குவாராம்.
அது என்ன செல்வம் என்று கேட்டால் வீடு பேராகிற செல்வம். முக்தியாகிற செல்வத்தை மற்றொருவராலும் வழங்க முடியாது. அதனால்தான் சுந்தரமூர்த்தியார் திருவாரூர் தியாகராஜ பெருமானை பாடும் பொழுது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று பாடுகிறார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இன்பமோடு வாழ்வதற்கு பொன்னும், ஆனால் அது மெய்ப்பொருள் அல்ல, இங்கே வாழுங்கால் உபயோகப்படும் மெய்யான பொருள் என்பது வீடு வேறு, மோட்ச வீடு என்பதை குறிக்கும் விதமாக இரண்டையும் தியாகேச பெருமான் வழங்குவார் என்று பொருள்பட பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்று பாடுகிறார். அதையே அப்பர் பெருமான் இங்கே வாராத செல்வம் வருவிப்பவன் என்றும் தீராத நோய் தீர்த்தருள வல்லவன் என்றும் புள்ளிருக்கு வேளூர் சிவபரம்பொருளை பாடுகிறார். வேறு யாராலும் பெற்றுத்தர முடியாத செல்வமாகிற வீடு பேற்றை வழங்குபவரும், வேறு எவராலும் சொல்லித் தர முடியாத பிறவியாகிற பிணிக்கு மருந்தையும் வழங்கக்கூடிய பெருந்தகையாளராக விளங்குகிறார் புள்ளிருக்கு வேளூர் பரமன். அதனால் ஒரு நாள் பொழுதில் ஒரு முறையேனும் இவரை நினையாத நாளை போக்கக்கூடாது என்பது அப்பரடிகளுடைய தீர்வு. இத்தனை சிறப்புகளை வாரி வழங்கும் வள்ளலாக விளங்கக்கூடிய புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்திலே உரையும் சிவபரம்பொருள், அதனுடைய சிறப்புகள், அந்த தலத்திற்கு ஈசன் வந்து சேர்ந்த நிகழ்ச்சி, இவற்றையெல்லாம் தொகுத்துதான் வரவிருக்கும் வாரங்களிலே பார்க்கவிருக்கிறோம். இந்த தலத்திற்கு என்று ஏற்பட்டிருக்கக்கூடிய விநாயக பெருமான், ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் க்ஷேத்திர கணபதி என்று சொல்லுவார்கள். அந்த தலத்திற்கென்று ஒரு விநாயக பெருமான். அந்தபடிக்கு இந்த ஸ்தலத்தில் சித்தாமிர்த தீர்த்தம் என்று சொல்லப்படும் தீர்த்த கரையிலே, தீர்த்தத்தினுடைய வடக்கு கரையிலே அமர்ந்திருப்பவர் கற்பக பிள்ளையார். கற்பக பிள்ளையார் கண்டவினை தீர்த்து விடுவார். பொற்பக தையலார் புரிமுத்தர். சிற்பதத்தை வேளூரில் கண்டு விமலமுற்றேன், செவ்வாயை நாளும் அப்படி செய்தேன் நன்று. இது கற்பக பிள்ளையாரினுடைய துதி. கற்பக பிள்ளையார் எல்லா வினைகளையும் தீர்த்தருளக்கூடியவர் என்று சொல்லி கற்பக விநாயகனுடைய திருவடிகளை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இந்த ஸ்தலத்திற்கு ஈசன் எழுந்தருளுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த புராண செய்தி மிகவும் சுவாரஸ்யமானது. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளை அனுதினமும் வேண்டி துதிக்கும் தேவர் திருக்கூட்டத்திலே தேவர்கள், இந்திரன் தொடக்கமாக இருந்த தேவர்கள் எல்லாம் ஒரு நாள் இந்திர சபையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது பூவுலகிலே மனிதர்கள் இத்தனை துன்பப்படுவதைக் கண்டு வருத்தமுற்று பேசினார்கள். ஒவ்வொருவராக எழுந்து அவர்தம் கருத்துக்களை சொல்லி வந்த பொழுது மக்கள் படும் துன்பத்திற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது உடல் இழைத்து வீழ்வதுதான். வெவ்வேறு நோய்களால் மனிதர்கள் சிக்குண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உலகத்தின் சிறப்பை உணராது அதை மாசுபடுத்தி வெவ்வேறு நோய்களை வரவழைத்துக் கொண்டு ஒவ்வொரு வயதை சேர்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு விதமாக நோய்களில் அவதியுறும் ஒரு கொடுமையான நிலையை பார்த்து வருத்தமுற்றார்கள். தேவ பதவியை அடைந்திருக்கும் நாம் எல்லாம் சேர்ந்து இதற்கு ஒரு வழியை சொல்ல வேண்டும், இதற்கு ஒரு உபாயத்தை சொல்ல வேண்டும், இந்த கொடுமையிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்க வேண்டும் என்று பேசினார்கள். எத்தனை முறை எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தேவர்கள் விளைந்தாலும் இறுதியாக தங்களால் ஆனது எதுவும் இல்லை, திருக்கைலாய மலையொன்றே அத்தனை நோய்க்கும் தீர்வாக இருக்கும், அத்தனை குழப்பத்திற்கும் தீர்வாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த தேவர்கள் நாம் பேசி தீர்க்க இதில் எதுவும் இல்லை, எல்லோருமாக புறப்பட்டு திருக்கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி இந்த துன்ப நிலை தீர்வதற்கு விடை காணலாம் என்று சிந்தித்து திருமால், பிரமன், இந்திரன் தொடக்கமாக எல்லா தேவர்களும் புறப்பட்டு திருக்கைலாய மலையை சென்றடைந்தார்கள். பக்தி ஸ்ரத்தையோடு திருக்கைலாய மலையை வலம் வந்து பரமனும் பெருமாட்டியும் எழுந்தருள் இருக்கும் ரத்னங்களால் இழைத்த அந்த சிம்ஹாசனம் மண்டபத்திற்கு அருகே சென்று பலபடியாலும் பரமனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவர்கள் சிரசு சிவபெருமானின் திருவடிகளிலே படும்படியாக வணங்கி பெருமானை தோத்திரம் செய்து வழிபட்டு பவ்யத்தோடு தாங்கள் வந்த காரணத்தை பெருமான் முன்பாக விண்ணப்பமாக வைத்தார்கள். பூலகிலே இருக்கக்கூடிய உயிர்கள் துன்பப்படுகின்றன, வெவ்வேறு வியாதிகளால் நோய்களால் துன்பப்படுகின்றன, இந்த நோய்களிலிருந்து தீர்ப்பதற்கு தாங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று சொல்ல சிவபெருமான் மகிழ்ந்து பூவுலகில் உள்ள மனிதர்கள் மற்றைய உயிர்களினுடைய நிலையை கண்டு நீங்கள் வருந்தினீர்களே என்று மகிழ்ந்து பாரத தேசத்தின் தெற்கு பகுதியிலே காவேரியின் வடகரையில் வேப்பமரத்தின் அடியிலே ஒரு புற்றாக தான் வளர்ந்து இருப்பதையும் அந்த புற்றை வழிபட்டு அதன் உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை தரிசித்து பூஜிக்க வேண்டும், அப்படி பூஜித்து வருபவர்களுக்கு பிறவியாகிற நோய் உட்பட 4448 நோய்களுக்கு மருந்து சொல்லுவதாக
பரமன் வாக்களித்தார். 4448 நோய் என்பது புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் என்னென்ன வகையாக நோய்கள் வருமோ, வாதம், கபம், பித்தம் என்று உடலின் அடிப்படை கூறுகள், அவற்றை சார்ந்து வரக்கூடிய வியாதிகள் என்று ஒரு பட்டியல் இடப்படுகிறது. அத்தனை நோய்களுக்கும் தான் மருந்து சொல்லுவதாக சிவபெருமான் வாக்களித்து அந்த புற்று மண்ணை காமதேனுவாகிற தேவலோகத்து பசுவினுடைய மடியிலிருந்து சுரக்கும் பாலை கொண்டு கரைத்து சிவலிங்க திருமேனியை வெளிப்படுத்த வேண்டும் என்றும், அந்த பால் புற்று மண்ணோடு கலந்து தேங்கக்கூடிய தீர்த்தத்தை அடியார்கள் புனித தீர்த்தமாக கருத வேண்டும் என்றும் ஆணையிடுகிறார். அதன்படி காமதேனுவையும் அழைத்துக் கொண்டு தேவர்கள் எல்லோரும் பரமன் அழித்து காட்டிக் கொடுத்த அந்த திருத்தலத்தை சென்று அடைகிறார்கள். அங்கே அருளே வடிவான சிவபெருமான் ஒரு புற்றினுள் மறைந்து வேப்பமரத்தின் நிழலிலே அமர்ந்திருந்தார். அந்த நிலையில் தேவர்கள் காமதேனுவிடம் பணித்து, காமதேனுவானவள் அந்த புற்றின் மேல் தன்னை இருத்திக் கொண்டு பால் சொரிய தேவலோக பசுவினுடைய பால் சேர்ந்து அந்த புற்று மண்ணை கரைத்து சிவபரம்பொருள் லிங்க திருமேனியாக அங்கே வைத்தியநாதனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய கோலத்தை காட்டிக் கொடுத்தது. அப்படி பெருமான் தன்னைத்தானே உலகத்திற்கு தேவர்கள் மூலமாக காட்டிக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வேப்பமரத்தின் அடியிலே சிவலிங்க திருமேனியை கண்ட தேவர்கள் விழுந்து வணங்கி தேவலோகத்து மலர்களால் அவரை பூஜித்து அபிஷேகித்து பெருமானுடைய பெரும் கருணையை நினைந்து நினைந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அப்படி தன்னைத்தானே காட்டிக் கொடுத்த ஸ்வயம்பு மூர்த்தியாக வைத்தியநாத பெருமான் விளங்குகிறார். காமதேனுவினுடைய மடியிலிருந்து சுரந்த பால் சென்று சேர்ந்த இடம் கோக்ஷீர தீர்த்தம் என்று வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயத்தோடு தொடர்புடைய பல்வேறு புண்ணிய தீர்த்தங்களில் ஒன்றாக இன்று வரையிலும் இருக்கிறது. அடியார்கள் அதிலேயும் மூழ்கி சிவபெருமானை வழிபடுதல் சிறப்பாகும். கோக்ஷீர தீர்த்தம் என்று பெயரோடு விளங்கக்கூடிய தீர்த்தம். அந்த தீர்த்தத்திலே மூழ்கி சிவபெருமானை வழிபடுதல் சிறப்பாகிறது. இப்படி வைத்தியநாதனாக பிறவிப்பினி உட்பட எல்லா நோய்க்கும் மருந்தளிப்பவனாக சிவபெருமான் தேவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மனித உயிர்கள் மேம்பாடடையவும் பிறப்பிறப்பாகிற சுழற்சியிலிருந்து மீளவும் வழிகாட்டும் விதமாக புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்திலே எழுந்தருளினார். தேவர்கள் பார்க்கடலிலிருந்து பெறப்பெற்ற அமிர்தத்தை கொண்டு இந்த சிவலிங்க திருமேனியை முழுக்காட்டினார்கள். அந்த அமிர்தமானது பெருமான் உறைந்த அந்த புற்று மண்ணோடும் பாலோடும் கலந்து சென்று சித்தாமிர்த தீர்த்தம் என்று சொல்லப்படும் தீர்த்தமாக சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதியின் தெற்கு பகுதியிலே இன்னதென்று பெருமை அளவிட்டு சொல்ல முடியாத சிறப்புகளோடு உடைய தீர்த்தமாக தேங்கி நின்றது. இந்த திருத்தலத்தில் உள்ள தீர்த்தங்களுக்கெல்லாம் தலையாய தீர்த்தமாக எல்லா பிணிகளுக்கும் மருந்தாக விளங்குகிறது இந்த சித்தாமிர்த தீர்த்தம். அந்த தீர்த்தம் இப்படி சிவபெருமானுடைய திருமேனியை அமிர்தத்தால் முழுக்காட்டி அது சென்று சேர்ந்த தீர்த்தம் என்று கொண்டாடப்படுகிறது. இப்படி பெருமானும் அவனோடு கூட இந்த தலமும் அந்த தலத்திலே லிங்க திருமேனியாக வைத்தியநாதனாக சிவபெருமானும் தீர்த்த சிறப்போடு விளங்கக்கூடிய சித்தாமிர்த தீர்த்தமும் வந்து சேர்ந்த விதத்தை புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றன. மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் மிகச்சிறப்பு வாய்ந்த நிலையிலே வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது இந்த திருத்தலத்தினுடைய பெயர் காரணம். பெருமான் இப்படி இந்த தலத்திற்கு வந்து சேர யுகங்கள் கடந்த மூர்த்தியாக சுயம்பு மூர்த்தியாக இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்க வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு அடியார்கள் வந்து வழிபட்ட சிறப்பும் இந்த தலத்திற்கு உண்டு. இந்த திருத்தலத்தினுடைய தொன்மையை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் சங்க இலக்கிய பாடலான அகநானூரில் வேளூர் வாயில் என்றொரு ஊரினுடைய குறிப்பு வருகிறது. நறுவிரை தெளித்த நரியினர் மாலை பொறிவரி இனவண்டு ஊதலகழியும் உயர்வலி பெருவும் உருகெழு தெய்வம் பழம்பல நெல்லின் வேளூர் வாயில். ஊரை சுற்றி நெல் விளையும் வயல் பூமியாக சூழ்ந்திருக்கக்கூடிய நல்ல நீர் சிறப்பும் நில வளமும் பெற்ற பதி என்றும், இங்கே உரையும் பரம்பொருளை அடியார்கள் எல்லாம் தங்களால் இயன்றவற்றை கொடுத்து வழிபட்டு சென்றார்கள் என்ற சிறப்போடும் இந்த ஊர் விளங்குவது சங்க காலத்திலிருந்து என்ற குறிப்பு நமக்கு அகநானூற்று பாடலிலே கிடைக்கிறது. இந்த தலம் வேளூர் வாயில் என்று அழைக்கப்படுகிறது. வேளூர் என்று தொன்மையான பெயர் இந்த ஊருக்குத்தான் இருக்கிறது என்றும் பெரும்பகுதியானவரும், ஒரு சிலர் அது இந்த தலத்தை குறிப்பதற்கான தெளிவான குறிப்புகள் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு பட்சத்தார் இன்று வரையிலும் வேளூர் வாயில் என்று அகநானூர் இட்டழைக்கும் தொன்மையான திருத்தலமாக இந்த திருத்தலத்தை கொண்டாடுகிறது. இந்த தலத்திலே பெருமானை வழிபட்ட எத்தனையோ லட்சம் அடியார்களில் 4 பேர் இந்த தலத்தின் திருப்பெயரிலேயே அமைந்து விடுகிறார்கள். புள்ளிருக்கு வேளூர் என்பது 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதன்படி புல், இருக்கு, வேள், ஊர் என்று 4 பகுதிகளாக பிரிக்கிறோம்.
புல் என்று சொன்னால் தமிழிலே பறவை என்று பொருள். ஜடாயுவும் சம்பாதியும் வழிபட்ட திருத்தலமாக புள்ளிருக்கு வேளூர் அறியப்படுகிறது. பறவை இனத்திற்கே தலைவன் போலே விளங்கிய ஜடாயுவும் சம்பாதியும் வழிபட்ட திருத்தலம் புள்ளிருக்கு வேளூர் என்று அறியப்படுகிறது. இதற்கு பற்றிய குறிப்பு நமக்கு மிகச்சிறப்பாக மணிமேகலை காப்பியத்திலே கிடைக்க காண்கிறோம். மணிமேகலையில் பூம்புகார் நகரத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய வனங்கள், தோட்டங்கள், நந்தவனம், தோப்பு இவற்றையெல்லாம் குறிப்பிடும் இடத்திலே சம்பாதி வனம் என்ற பெயரிலே ஒரு நந்தவனம் இருந்ததை தெரியப்படுத்துகிறார் மணிமேகலை நூலாசிரியர். இந்த சம்பாதி வனம் என்பது சம்பாதி என்ற பறவை அமைத்து அதிலே பூக்களை பறித்து, அதிலே விளைந்த பூத்த பூக்களை பறித்து மாலை தொடுத்து கொண்டு சென்று வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்கள் சொல்லுகின்றன. புராணங்கள் சொல்லும் அதே சம்பாதி வனத்தை பூம்புகாருக்கு ஊர்புறத்திலே வெளிப்புறத்திலே இருப்பதாக மணிமேகலை ஆசிரியர் சொல்லுகிறார். இந்த தலத்தினுடைய சிறப்பை ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது ஒரு காத தூரம் பறந்து சென்று சம்பாதி வனத்திலிருந்து பூக்களை பறித்து வந்து இங்கே இருக்கும் வைத்தியநாத பெருமானை வழிபட்டதாக சொல்லுகிறார். ஞானசம்பந்தருடைய காலத்திற்கு சில நூற்றாண்டுகள் முன்பாக எழுந்த நூலாக மணிமேகலையை பலரும் பார்க்கிறார்கள். அந்த கால கணக்கையே ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டாலும் சம்பாதி தன் பெயரிலே ஒரு வனம் அமைத்து, ஒரு தோட்டம் அமைத்து, அதிலே பூத்த மலர்களை கொண்டு ஒரு காத தூரம் பறந்து போய் ஏதோ ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்ட செய்தியை அறிந்து அதோடு தொடர்புபடுத்தி ஞானசம்பந்தருடைய தேவாரத்தையும் வைத்து பார்த்தால் ஒரு காத தூரம் என்பது ஞானசம்பந்த பெருமானே சொல்லும் வழக்காக இருக்கிறது. இன்று வரையிலும் புள்ளிருக்கு வேளூர் வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயத்திலிருந்து பூம்புகார் நகரம் ஒரு காத தூரத்தில் இருப்பது சிறப்பு. அப்படின்னா இந்த புராணங்களோ அருளாளர்களுடைய வாக்குகளோ இலக்கியங்களோ முற்றமுழுதும் கற்பனை என்று தள்ளுதல் எத்தனை மடமை என்பது இதிலிருந்து தெரிய வரும். ஆராய்ச்சியாலோ அவர்கள் ஆய்ந்து அறிந்து கொண்டு தேறின அறிவினாலோ அல்லாது பெருமான் இட்ட வழக்காக அருளினாலே பாடப்பட்ட இந்த நூல்களிலே ஆழங்கால் படாது, இது சொல்லக்கூடிய விஷயங்களை ஓதி உணராது, பெரியோர்கள் இதற்கு பகிர்ந்தளித்துள்ள உரைகளை வாசிக்காது, தெய்வீக இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் இவைகள் எல்லாம் முற்றமுழுதும் கற்பனை என்று சொல்லி தள்ளுதல் எத்தனை மடமை என்பது இது போன்ற உதாரணங்களினால் தெரிய வரும். அதனால் சம்பாதி பூம்புகார் நகரத்திற்கு வெளியே ஒரு நந்தவனம் அமைத்து சம்பாதி வனம் என்ற பெயரிலே பாதுகாப்பாக அந்த நந்தவனத்தை வைத்திருந்ததையும் ஆசிரியர் சொல்லுகிறார். இன்னும் மணிமேகலை ஆசிரியர் சொல்லும் பொழுது வேறு யாரும் உள்ளே செல்வதற்கு தடை விதித்திருப்பதாகவும், பயம் இருப்பவர்கள் அதனால் யாருமே அந்த சம்பாதியினுடைய வனத்திற்குள்ளே சென்ற காலத்திலும் செல்ல மாட்டார்கள் என்பதையும் குறிப்பாக சொல்லுகிறார். சிவபெருமானுக்கு சிவபூஜைக்கென்று வைத்து காக்கப்படும் தோட்டங்கள் எத்தனை ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அனுமதி இல்லாது யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்றும், அங்கே பூக்கும் பூக்களினுடைய வண்ணத்தை கண்களாலும் பார்த்து எச்சில் படாதபடிக்குத்தான் அந்த பூக்களை பறித்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்று சிவாலயங்களுக்குடைய நந்தவனத்தை பற்றிய சிறப்புகளை ஆகமங்கள் சொல்லுகின்றன. இப்படி ஆகமங்கள் சொல்லும் கருத்தோடு கூடியே இந்த ஜடாயு என்னும் புல் நந்தவனம் அமைத்து சிவபூஜைக்கென்று மலர்களை பறித்து ஒரு காத தூரம் பறந்து வந்து புள்ளிருக்கு வேளூரிலே வேம்படியிலே அமர்ந்திருந்த சிவபெருமானை வழிபட்டு சென்றிருக்க வேண்டும். அப்படி ஜடாயு வழிபட்ட சிறப்புடைய திருத்தலம், சம்பாதி வழிபட்ட சிறப்புடைய திருத்தலம். இந்த ஜடாயு ராமாயண காலத்தில் சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற பொழுது அவன் பறந்து சென்ற புஷ்பக விமானத்தை ஆகாச மார்க்கத்திலே வழிமறித்து அவனோடு போரிட்டு இறக்கைகள் வெட்டப்பட்டு கீழே விழுந்து தன்னுடைய உயிரை கையில் பிடித்தபடி வருந்திய நிலையில் கிடக்க சீதையை காணாது ராமனும் லக்ஷ்மணனும் தேடிக்கொண்டு வந்த பொழுது வழியிலே இப்படி கிடந்த ஜடாயுவை பார்த்து அவர்கள் நடந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு தெற்கு நோக்கி இப்படி ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு ஜடாயு உயிர் பிரிந்தது. இப்படி தனக்கு உற்ற துணையாக இருந்து சீதை சென்ற திசையை சொல்லி நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி உயிர்விட்ட அந்த பறவையை தன்னோட உறவினராக கருதிய ராமபிரான் புள்ளிருக்கு வேளூர் திருத்தலம் அருகில் இருந்ததால் அந்த தரத்திலேயே ஜடாயுவுக்கு சம்ஸ்காரங்களை செய்து, சிவக்ஷேத்திரத்தில் செய்யப்படும் சம்ஸ்காரம் அந்த ஆன்மா செய்த பாவங்களில் இருந்தெல்லாம் மீட்கப்பட்டு பெரும் நற்பதவியை பெறக்கூடிய தன்மையுடையது. அதனாலே புண்ணிய ஸ்தலங்கள், சிவஸ்தலங்களிலே சம்ஸ்காரங்களை செய்வது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே ராமன் சிவபெருமான் உரையும் புள்ளிருக்கு வேளூர் தலத்திலேயே ஜடாயுவிற்கு சம்ஸ்காரங்களை செய்து ஈமக்கிரியைகளை செய்து ஜடாயுவை தகனம் செய்தார் என்று அறியப்படுகிறது.
ஜடாயுவை தகனம் செய்த அந்த மேடையும் ஆலயத்தின் முதல் பிரகாரத்திலேயே சிவபெருமானுடைய சன்னதிக்கு தெற்கு பக்கத்தில் இருக்க காண்கிறோம். ராமன், லக்ஷ்மணன், ஜடாயு இவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க அந்த குண்டம் இன்று வரையில் இருக்க காண்கிறோம். அதனால் ஜடாயுவும் சம்பாதியும் வழிபட்ட பெயருடைய ஸ்தலம் புல் என்ற பெயர் குறிப்பால் உணரப்படுகிறது. இருக்கு என்று சொல்லுவது ரிக் வேதத்தை குறிக்கும். பெருமானுடைய பெருமைகளை, அளவிட்டு கூற முடியாத பெருமைகளை சொல்ல துணிந்து அதன் மூலமாக வெளிப்பட்டவைகள் தான் வேதங்கள். சைவ சமயத்தின் பொது நூல்கள் வரிசையிலே அடிப்படை நூல்களாக கொள்ளப்படும் வேதங்கள் 4 வேதங்களும் இருக்கின்ற சொல்லால் 4 வேதங்களையும் குறிப்பதாகவும் கொள்ளலாம். இந்த 4 வேதங்களும் சிவபெருமானின் பெருமைகளை, அவனால் படைக்கப்பட்ட உலகிலே வாழும் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை ஓதுகின்றன. எல்லா காலத்திலும் சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்தித்தபடியே வேத புருஷன் இருப்பான். வேத புருஷனுடைய ஒரே தொழில் தன்னுடைய சப்தங்களை கொண்டு சிவபெருமானுடைய திருவடிகளிலே பூக்கள் இட்டு அர்ச்சிப்பது போலே தன் சப்தங்களை இட்டு வேண்டி வணங்கியபடியே கிடப்பதுதான். அதை செய்து வழிபடுகிறான். பல திருத்தலங்களிலும் வேதங்கள் வழிபட்டு பேரடைந்த விஷயத்தை நாம் கேள்விப்படுகிறோம். அந்த நிலையில் புள்ளிருக்கு வேளூரிலும் இருக்கு முதலான வேதங்கள் வழிபட்ட பேரடைந்தன. வேள் என்ற சொல்லால் உணரப்படுவது முருகப்பெருமான். இந்த திருத்தலத்தின் முருகப்பெருமானுடைய சிறப்புகள், அவர் சிறப்பு மூர்த்தியாகவே விளங்குகிறார். வைத்தியநாத சுவாமி தேவஸ்தானம் என்று இந்த ஆலயத்தின் அமைப்பு அழைக்கப்பட்டாலும் இந்த ஸ்தலத்திலே பெருமையோடு பல சிறப்புகளும் பெற்றவர் செல்வ முத்துக்குமார சுவாமி என்றும் முத்தையா என்று உரிமையோடு அடியார்களால் அழைக்கப்படுபவருமான முருகப்பெருமான். அவருடைய சிறப்புகள் தனியே ஒரு வார நிகழ்ச்சியாக, அடுத்த வார நிகழ்ச்சியாக பார்ப்போம். முருகப்பெருமான் வழிபட்ட ஸ்தலம். 3 அசுரர்களை முருகன் சம்ஹரித்தான். அதிலே தாரகாசுரனை சம்ஹரிப்பதற்கு உமையம்மை ஒரு வேல் கொடுத்து அந்த வேலை பெற்ற தலமாக இந்த திருத்தலம் பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானை விட சிறந்த ஒரு சைவரை நாம் காண முடியாது என்று பொருள்படும்படியாக சைவ அனுஷ்டானங்களை கைக்கொண்டவராக பார்வதி தேவிக்கும் பரமேஸ்வரருக்கும் செல்ல பிள்ளையாக இந்த தலத்திலே முருகன் விளங்க காணலாம். அவருடைய சிறப்பு தனியே சிந்திக்க வேண்டியது. அவர் வழிபட்ட பேர் பெற்றதனாலே வேள் என்ற பகுதியும், ஊர் என்ற சொல்லுக்கு தமிழில் உண்மையில் சூரியன் என்ற ஒரு பொருள் உண்டு. ஊர்கோட்டம் என்றெல்லாம் சிலப்பதிகாரத்திலே கோயில்கள், என்னென்ன தெய்வங்களுக்கு கோயில்கள் இருந்தன என்று சொல்லும் பொழுது ஊர்கோட்டம் என்று ஒரு சொல் வரும். அந்த இடத்தில் ஊர் என்பது சூரியனை குறிக்கும் தமிழ் சொல் தான். ஊர் என்ற சொல் தமிழ் சொல். அதனால் சூரியனும் வழிபட்டார் என்ற சிறப்புடைய தலமாக இருக்க காண்கிறோம். வேதித்தார் புறமூன்றும் வெங்கணையால் வெந்தவிய சாதித்த வில்லாளி கண்ணாளன் சாருமிடம் ஆதித்தன் மகனென்ன அகஞானத்தவரோடும் போதித்த சடாயன்பான் புள்ளிருக்கு வேளூரே. ஞானசம்பந்தருடைய தேவாரம். ஆதித்தனுடைய பிள்ளையாக கருதப்படும் ஜடாயு வழிபட்ட தலம் என்றும் ஆதித்தனே வழிபட்ட ஸ்தலம் என்றும் புராணத்தின் மூலமாக அறிகிறோம். அதனால் புல் இருக்கு வேள் ஊர் என்பது முறையே ஜடாயு சம்பாதி ஆகிற பறவைகளும், வேதம் ரிக்காகிற வேதமும், வேள் என்ற பதத்தால் முருகப்பெருமானும், ஊர் என்ற பதத்தால் ஆதித்தனும் வழிபட்டு பேரடைந்த தலமாக இந்த தலத்தை பார்க்கிறோம். இப்படி வெவ்வேறு காலங்களிலே பலரும் வழிபட்ட சிறப்புடைய தலம். அதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்தலத்திற்கு மூர்த்தியாக இருக்கக்கூடிய வைத்தியநாத பெருமானை வழிபட்டவர்கள் பட்டியலில் முக்கிய ஒரு இடம் பெறுபவர் அங்காரகன். சிவபெருமான் தக்ஷனை அழிப்பதற்காக வேண்டி தன்னுடைய 3வது கண் விரூபாட்சத்தை திறந்த பொழுது அதிலிருந்து உதிர்ந்த ஒரு துளி வேர்வையினால், அந்த உஷ்ணத்திலிருந்து உதிர்ந்த ஒரு துளி வேர்வை பூமியிலே பட பூமாதேவியானவள் அதை கர்ப்பம் போலே தாங்கி அதிலிருந்து ஜனித்தவராக அங்காரகனை பார்க்கிறோம். கிரகபதவி அடைந்து கிரகங்களிலே சூரியன் சந்திரனை அடுத்த நிலையிலே வைத்து கொண்டாடப்படுபவரும், பெயரிலேயே மங்களம் என்று மிக மங்களமான சொல் தனக்கு பெயராக பெற்றவருமாக இருப்பவர் அங்காரகன். முருகப்பெருமானை வழிபட்டு பேறு பெற்றவர். பழனியிலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணியை வழிபட்டு பேறு பெற்ற அங்காரகன் முருகப்பெருமானை போன்றே அம்சங்கள் நிரம்ப பெற்றவர். சக்தியாயுதம், வஜ்ராயுதம் இவற்றை தாங்கியவராக விளங்குபவர். இந்த அங்காரகன் பெருமானுடைய அந்த ஒரு துளி வேர்வையிலிருந்து துளி நீர் பூமியிலே பட அதிலிருந்து ஜனித்தவர் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் பிறந்த காரணத்தினால், பூமியிலே பட்டு பிறந்த காரணத்தினால் அவர் மேனி எங்கும் ஒருவித சரும நோய் உண்டாகி பிறந்தார். சரும நோய் உற்றவராக இருந்ததினாலே தேவர் கூட்டத்திலே அவரை சேர்த்துக் கொள்ளாது தவிக்க, செய்வதறியாது சிவபெருமானிடமிருந்தே வெளிப்பட்டவர் என்பதனால், சிவன் அருளாலே ஜனித்தவர் என்பதனாலே பெருமானை வேண்டி வணங்கி நிற்க, சிவபெருமான் புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்தின் சிறப்புகளை அங்காரகனாகிற செவ்வாய்க்கு உபதேசித்து காவேரியின் வடகரையிலே விளங்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு சென்று வேம்ப மரத்தின் அடியிலே புற்றுமண்ணிலிருந்து தான் புறப்பட்டு வந்த அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி, தேவர்கள்
அமிர்தத்தை கொண்டு பூஜித்த சிறப்பையும் சொல்லி சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி வேம்பமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய வைத்தியநாத பெருமானை நாள்தோறும் வழிபட்டு வரும்படியாக சொல்லுகிறார். பரமன் சொன்னபடியே அங்காரகனும் அங்கிருந்து புறப்பட்டு வந்து வைத்தீஸ்வரன் கஷேத்திரத்திலே புள்ளிருக்கு வேளூர் ஸ்தலத்திலே வேம்படியிலே அமர்ந்திருந்த சிவலிங்க திருமேனியை தரிசித்து பலமுறையும் விழுந்து வணங்கி கிரமப்படி ஈசன் உபதேசித்தபடி சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி நீர் சேகரித்து அனுஷ்டானங்களை செய்து கொண்டு அந்த தலத்திலேயே வசித்து விடாது சிவபூஜை செய்து வந்தார். அவர் சிவபூஜையினால் மகிழ்ந்த பரமன் தானும் பெருமாட்டியும் வைத்தியநாதராகவும் மருத்துவராகவும் தான் திருக்கோலம் கூட அம்பிகை பெருமாட்டி பெருமான் எத்திரத்தவனோ அந்த திறத்திற்கு குறையராது வருபவள், அவள் உடன் வருபவள். அதனாலே பெருமான் வைத்தியநாதராக வைத்தியராக எழுந்தருள பெருமாட்டியும் அந்த வைத்தியத்திற்குரிய மூலிகைகளை சுமந்து கொண்டும் அந்த வைத்தியர் கொடுக்க தைலங்கள் விசேஷமாக தயாரிக்கப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த தைலங்களை ஒரு பாத்திரத்தில் ஏந்தி கொண்டும் தைல பாத்திரத்தை ஏந்தியவள். அதனாலே தைலாம்பிகை என்ற பெயரோடும் வைத்தியநாதராக சுவாமியும் தையல் நாயகி தைலாம்பிகையாக அம்பிகையும் அங்காரகன் முன்பாக எழுந்தருளி சிவபெருமான் அவர் உற்ற அந்த நோய்க்கு மருந்து கொடுத்து அமிர்த சஞ்சீவினி என்று சொல்லப்படும் மருந்தை கொண்டு அவர் உற்ற அந்த தோல் நோயை, சரும நோயை தீர்த்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தான் பிறந்ததிலிருந்து அவதிப்பட்டு வந்த அந்த சரும நோயானது தீர்க்கப்பெற்று கிரக பதவி அடைந்து தேவர் கூட்டத்தினுள்ளே கிரக மண்டலத்தில் சென்று சேரும்படியான பேற்றை அங்காரகனுக்கு சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் வழங்கினார். அதனால் அங்காரகன் வேண்டிக் கொண்டபடி உடலிலே எவ்வித நோயுற்ற மக்களும் அடியார்களும் இங்கே வந்திருந்து கிரமப்படி வைத்தியநாத பெருமானை தரிசித்து சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி தரிசித்து பெருமானுடைய அருட்பிரசாதமாக வழங்கப்படும் மருந்து திருச்சாத்தூர் உண்டை என்று சொல்லுவார்கள். அந்த மருந்தை கிரமப்படி உண்டு வர சிவபெருமானுடைய திருநீற்று சிறப்பினால் பெருமானுடைய அருளாலும் பெருமாட்டியினுடைய திருவருளாலும் அவர்கள் உற்ற நோய் நீங்கி அவர்கள் நல்லநிலையை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டுதலுக்கு இணங்க பெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்து வைத்தியநாதராக சுவாமியும் தைலாம்பிகையாக தையல் நாயகியாக பெண்ணினல்லாளான எம்பிராட்டியும் எழுந்தருள் இருந்து இன்று வரையிலும் கோடான கோடி மக்களுக்கு அவர்கள் வேண்டி வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் உற்ற நோய் தீர மருந்து வழங்கி அவர்களை பாதுகாத்து இந்த உலகில் வாழும் வரையிலும் உடலிலே அவர்கள் எந்த நோயும் தீண்டாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து பிறவியாகிற நோய்க்கு பெருநோய்க்கு மருந்து கொடுத்து அவர்கள் மீண்டும் பிறக்காதபடி தன்னுடைய திருவடிகளிலேயே ஆழ்ந்திருக்கும்படியும் செய்கிறார். இன்றளவும் நோயுற்றவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து கிரமப்படி ஆலய வளாகத்திலே ஊரிலே தங்கி இருந்து சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு கிரமப்படி பூஜித்து வழிபட்டு பேரடைந்த செய்திகளை எத்தனையோ லட்சம் அடியார்களுடைய செய்திகளை எல்லாம் கேட்கிறோம். இத்தனை சிறப்பு பெற்ற திருத்தலம் வைத்தீஸ்வரன் கோவில், புள்ளிருக்கு வேளூர் ஆகிற இந்த திருத்தலம். தலத்திற்கு பல ஸ்தல புராணங்கள் இருந்தாலும் அங்காரகன் செவ்வாய் வழிபட்ட சிறப்பை விளக்கும்படியாக அந்த ஓவியத்தை நண்பர் விஷ்ணுராம் அவர்கள் தீட்டியிருக்கிறார்கள். வேம்ப மரமும் அதன் அடியிலே சிவலிங்க திருமேனியாக பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிறப்பும் அங்காரகன் அமர்ந்து சிவபூஜை செய்யக்கூடிய திருக்கோலத்தையும் அவர் சிவபூஜையை ஏற்றுக்கொண்டு அருளும் விதமாக பெருமானும் பெருமாட்டியும் வைத்தியராகவும் அம்பிகை தைலபாத்திரம் ஏந்தி மருத்துவச்சியாகவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிறப்பை விஷ்ணுராம் அவர்கள் ஓவியமாக தீட்டியிருக்கிறார். இத்தனை சிறப்புகள் பெற்ற இந்த ஆலயத்திற்கு வருகிற 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை மிக உயர்ந்த முறையிலே உத்தமபட்சமாக ஆகமங்கள், சைவாகமங்கள் பறைசாற்றக்கூடிய முறைகளிலே உத்தமபட்சமாக மிகச்சிறப்பு வாய்ந்த அமைப்பாக யாகசாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு மிக கோலாகலமாக இந்த கும்பாபிஷேக விழா நடைபெறவிருக்கிறது. இந்த திருத்தலம் தர்மயாதீனத்தினுடைய ஆட்சிக்குட்பட்ட தலங்களிலே தலையாய தலமாக கருதப்படுகிறது. தர்மயாதீனத்தின் ஆட்சிபீடத்தை அலங்கரித்த ஆச்சாரிய பெருமக்களுள் தனித்தனியே பலரும் இந்த தலத்தின் பேரிலே கொண்டிருந்த ஒரு விருப்பம், முத்தையாவின் பேரிலே கொண்டிருந்த அன்பு, காதல், பக்தி இவற்றை தனியே சிந்திக்க வேண்டும். தமிழ் சொற்களாலும் அருஞ்சீரிய பல திருப்பணிகளாலும் இந்த அவர்தம் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு அருட்புலவர்களால் பாடப்பட்ட சிறப்பும் உடைய திருத்தலம். நான் அடுத்த ஒரு 1-2 வாரங்களாவது இந்த கும்பாபிஷேகத்தை ஒரு காரணமாக வைத்து சொல்லிலடங்கா சிறப்புடைய வைத்தீஸ்வரன் கோவிலினுடைய சிறப்புகளை பார்க்கவிருக்கிறோம். வருகிற 29ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி பல கட்டுப்பாடுகளுக்கு நடுவே நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேக விழா பல லட்சம் அடியார்கள்
அனுதினமும் வணங்கக்கூடிய மூர்த்தி, எத்தனையோ குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய மூர்த்திக்கு அடியார்கள் அதிகம் கலந்து கொள்ள முடியாத ஒரு இடர்பாடான நிலையிலே கும்பாபிஷேகத்தை வைக்க வேண்டுமா என்று பலரும் கேள்வி கேட்டார்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் அரசு இதற்கு ஒத்துழைக்குமா, அனுமதி வழங்குமா என்பன போன்ற பல கேள்விகளுக்கு விடை புரியாது சென்ற வாரம் வரையில் தவிக்க, உலகமே சொல்ல முடியாத அளவிற்கு நோயுற்று தவித்து கிடக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெறுதல் தான் சிறப்புடையதாகவும் பொருத்தமுடையதாகவும் இருக்கும். இன்னும் 100 ஆண்டு 200 ஆண்டு எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் உலகமே அவதியுற்ற இந்த காலம் நிச்சயம் வரலாற்றில் இடம்பெறும். அப்படி இடம்பெறும் பொழுது எந்த ஆலயங்களிலும் பெருவிழாக்கள் நடைபெற முடியாது இருந்த நிலையிலும் ஈசன் திருவிளையாடலால் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய தவ பயனாலும் குருமுதல்வர் தொடக்கமாக அந்த பீடத்தை அலங்கரித்த ஞானாச்சாரியர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் அவர்கள் முத்தையாவை தங்கள் பிள்ளை போலே பாவித்து கொண்டாடிய அந்த சிறப்பினாலும் உலகிற்கெல்லாம் மருத்துவம் செய்யக்கூடிய நிலையிலே வைத்தியநாத பெருமான் கும்பாபிஷேகம் கண்டருளவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியும் நிச்சயம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெறும். எத்தனை அடியார்கள் கலந்து கொண்டார்கள், எத்தனை பேர் இதனை தரிசித்தார்கள் என்பதையும் தாண்டி உலகமே இப்படி ஒரு இக்கட்டிலே சிக்கி தவிக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கு குடமுழக்கு மிக விமர்சையாக உத்தமபட்ச அமைப்பிலே ஆகமங்கள் சொல்லியுள்ள முறைகளிலே மிகச்சிறப்பான ஒரு அமைப்பிலே குருமகா சன்னிதானங்களுடைய கண்காணிப்பில் மிகச்சிறப்பாக திருப்பணிகள் செய்யப்பட்டு இந்த விழா நடைபெறவிருக்கிறது. நிச்சயம் இதன் பிறகு உலக உயிர்கள் எல்லாம் சந்தித்து வரக்கூடிய இந்த சிரமங்களிலிருந்து விடை காண எல்லாம் வல்ல வைத்தியநாத பெருமான் அருள் புரிவார் என்ற திடமான எண்ணத்தோடு அன்றைய நாள் நாம் இருந்த இடங்களிலிருந்து கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கக்கூடிய அந்த சிறப்பை சிந்தித்து வைத்தியநாத பெருமானை மனதார வணங்கிக் கொண்டும் அங்கிருந்து நடைபெறக்கூடிய யாகசாலை நிகழ்ச்சிகள், கும்பாபிஷேக விழா இவற்றையெல்லாம் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய உத்தரவினால் நேரலையிலே ஒளிபரப்பவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆதீனத்தினுடைய யூடியூப் சேனல் தர்மபுர ஆதீனம் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக அன்றைய தினம் காலையிலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பாக இருக்கிறது. நேரில் சென்று கலந்து கொள்ள முடியவில்லை என்று வருந்தும் அடியார்கள் அவரவர்கள் இருக்கும் இடத்திலே ஆதீனம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டை கொண்டாடி நாமும் கண்டுகளித்து பெருமானுடைய திருவருளை வேண்டி அவரவர்கள் இல்லங்களிலே சன்னதியிலே விளக்கேற்றி வைத்து வைத்தியநாத பெருமானையும் வேண்டிக் கொண்டு உலகம் சந்திக்கும் இந்த இக்கட்டிலிருந்து எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் நம் வினைபயன் தீர பெருமான் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். இது உலக உயிர்களுக்கெல்லாம் சேர்த்து நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தொண்டாக இருக்கும். சைவ ஆச்சாரிய பெருமக்கள் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய தர்மயாதீனத்தினுடைய ஆச்சாரியருடைய திருவுள்ள பாங்கின்படி நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் எத்தனையோ இடர்பாடுகளை தாண்டி மிகச்சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது. ஈசனுடைய திருவிளையாடலை இதில் ஒவ்வொரு படியிலும் கண்டு அதிசயித்தோம். அத்தனை சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் அடியார்களுக்கு நிச்சயம் தேவையற்றது. நாம் இதுவும் பெருமானுடைய திருவருள் என்ற நிலையிலே வைத்துக் கொண்டு வருந்தாது, நேரில் சென்று கலந்து கொள்ள முடியவில்லை என்று வருந்தாது, மனதளவிலே பெருமானை என்று வேண்டிக் கொண்டு இந்த வினியிலிருந்து எல்லோரும் பிழைக்க பெருமானுடைய திருவடிகளிலே வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்ளுவோம். வரும் வாரங்களிலே செல்வமுத்துக்குமார சுவாமியை பற்றியும் மற்றைய சிறப்புகள் பற்றியுமாக இந்த சித்திரக்கதைகள் தொடர் நிகழ்ச்சி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடிவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா.